வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு எக்ஸாம்பிள் 1.4 வந்து பார்க்க போகிறோம். டைப் 2 வந்து பார்க்க போகிறோம். கம்பேரிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸில். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கம்பேரிங் டூ ரேஷனல் நம்பர்ஸ் ரெப்ரசன்டட் பை டூ ஃப்ராக்ஷன்ஸ் வித் சேம் டினாமினேட்டர்ஸ். ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சேம் டினாமினேட்டர்ஸாக இருக்குது. அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்மளை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 1/3 கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 4/3. ரெண்டுலையுமே எப்படி இருக்குது, டினாமினேட்டர்ஸ் வந்து சேமாக இருக்குது. டினாமினேட்டர்ஸை சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நியூமரேட்டர்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ நியூமரேட்டில் இருக்கக்கூடிய நம்பர் எழுதுங்க. 1 4. 1 பெருசா 4 பெருசா? 4 தானே பெருசு. அப்போ இந்த கிரேட்டர் தென் சிம்பிளை போடுறோம். அப்போ இங்கே வந்து நமக்கு டினாமினேட்டர்ஸு சேமாக இருந்ததுனால நியூமரேட்டர்ஸை வச்சு என்ன பண்ணிட்டோம், அதில் எது பெருசுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன எழுதிட்டோம், 1/3 வந்து லெஸ்ஸர் தென் 4/3 அப்படின்னா 4/3 விட 1/3 வந்து லெஸ்ஸராக இருக்குது, கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இல்லை இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா 1/3 விட 4/3 வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ரெண்டு கான்செப்ட் இப்போ பார்த்துருக்கோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆப்போசிட் சைன்ஸை வச்சு பார்த்தோம். அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவ் தான் அது அப்படின்னு பார்த்தோம். அதே வந்து இந்த மாதிரி டினாமினேட்டர்ஸ் சேமாக வந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டர்ஸை மட்டும் கம்பேர் பண்ணிவிட்டு அதில் கொண்டு போய் அப்படியே அப்ளை பண்ணிடுறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்டை. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.